ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன 11 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து OTTயில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப சென்னையில் அடுத்தடுத்த கொலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் மர்மமான முறையில் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரே பேட்டர்ன்லேயே நடக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் அந்த கேஸை வந்து விசாரிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ACP ரஞ்சித் குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்ருக்காரு. என்னதான் வந்து விசாரித்தாலுமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் எல்லாமே வந்து டெட் எண்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து ரஞ்சித் குமாருக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு லீடுக்காக ஒரு ஃபோன் வருது. அண்ட் அவரும் அந்த ஒரு இடத்துக்காக போகிறாரு. அண்ட் போகிற இடத்துல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் மூலமாக அவர் கோமாவுக்கும் போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து ஆடுகளம் ஹையர் ஆஃபீஸரான ஆடுகளம் நரேனுக்கு இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷர் வருது. சரி, ஓகே, யார் தான் இந்த கேஸ் வந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து பேரலாக ACP அரவிந்தன் வந்து நிறைய கேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நரேன் வந்து ACP அரவிந்தனை கூப்பிட்டு நீங்கள் தான் வந்து இந்த கேஸை வந்து எடுத்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் அவரும் அந்த கேஸை எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் இவரால் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அண்ட் இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது அண்ட் எதுக்கு ஒரே பேட்டர்ன்லேயே நடக்குது அண்ட் இந்த படத்துக்கான டைட்டிலுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பை எனி சான்ஸ் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு எங்கேயுமே போர் அடிக்காதபடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பரபரப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வரும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அது வந்து கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாதபடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து உங்களை இம்ப்ரெஸும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி எடிட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு இன்னொரு விஷயமும் யோசிக்க தோணுச்சு. என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தியேட்டர்ஸ்லேயே வந்து இந்த படம் நல்லா ஓடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஹீரோவான நவீன் சந்திரா வந்து நீட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ரஃப் அண்ட் டஃபான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக நம்மளுக்கு சரி, ஓகே, இது நடந்ததால் இவருக்கு வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஓரளவுக்கு கன்வின்சிங்கும் ஆக முடியுது. அந்தளவுக்கு வந்து அவர் நீட்டாகவே வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து கேரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திலீபன் கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து அவர் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் அதுதான் கேரக்டரை வச்சு ஒரு ட்விஸ்ட்டும் வந்து ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு போர் அடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து துரத்தி லவ் பண்ணுவாங்க, பட் ஹீரோ வந்து கண்டுக்காமே இருப்பார். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து ஹீரோ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொன்னது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, அப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம், போர் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிரமான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்கள் கால்லேயே வந்து நான் விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.